ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் சின்ன நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பெருசாக தேவைப்படாது. இது செய்கிறதுக்காக கடாயில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குண்டு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா திக்காக ஆகணுங்க. பாகு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு வரணும். நீங்கள் ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகும் பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த திக்கான பாகில் நாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்க நெல்லிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க. நெல்லிக்காவை கட் பண்ணலாம் தேவையில்லைங்க, நீங்கள் முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நமக்கு வேக வேக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து தண்ணி பிரிஞ்சு நமக்கு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டி நல்லா திக்காக ஆகுங்க. இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நமக்கு நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி கிடச்சிருக்கு. இன்னுமே ட்ரை ஆகணுங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அடுத்ததாக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு காரெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாங்க. இன்னுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சின்ன நெல்லிக்காவில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் செய்வோம். அப்படி இல்லாட்டி சின்ன நெல்லிக்காய் உப்பு மிளகு பொடி தொட்டு சாப்பிடுவோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இது சின்ன நெல்லிக்காய் சீசன் தாங்க. தாராளமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.